வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் மாதுளஞ்செடி தண்டுலேருந்து புதிய மாதுளஞ்செடியை எப்படி உருவாக்குறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாதுளஞ்செடி தண்டு மூலயமா செடி உருவாக்குறத ஹார்ட்வுட் கட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாதுளஞ்செடியில் ஹார்ட்வுட் கட்டிங்ஸ் எப்போ பண்ணுவாங்கன்னா February March மாதத்தில். நோயற்ற ஆரோக்கியமான 1 வருஷம் பழமையான தண்டை செலக்ட் பண்ணும். அதனுடைய விட்டம் 1/4 to 1/2 இன்ச் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 0.6 to 1 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கணும். அந்த தண்டு பென்சில் சைஸில் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணணும். 0.8 to 1 இன்ச் நீளம், அப்படி இல்லைன்னா 20 to 25 சென்டிமீட்டர் நீளம் இருக்க மாதிரி தண்டை கட் பண்ணிக்கணும். தண்டோட மேல் பகுதி ஃப்ளாட் தட்டையாக கட் பண்ணணும். தண்டோட அடிப்பகுதி ஸ்லாண்டாக சாய்வாக இருக்க மாதிரி கட் பண்ணணும். தண்டில் சீக்கிரம் வேர் பிடிக்கிறதுக்காக ரூட்டிங் ஹார்மோனான இண்டோல் பியூட்ரிக் ஆசிடில் டிப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இயற்கையாக கற்றாழை சாற்றை தண்ணில் சுற்றி பூசி விடலாம். ஒரு தொட்டியில் சம அளவு மண் அல்லது மணல் அதோட தேங்காய் நார் கலந்து அந்த மிக்சரை தொட்டியில் ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு குச்சி வச்சு ஒரு துளை போடணும். ஹோல் போட்டு கற்றாழையில் நனைச்சி வச்சுருக்க அந்த கட்டிங்ஸை எடுத்துகிட்டு இந்த ஹோலில் சொருகி மண் போட்டு மூடணும். 2 to 3 கணுக்கள் மண்ணுக்கு மேலே தெரிகிற மாதிரி தான் இந்த கட்டிங்ஸை மண்ணில் சொருகணும். தண்ணீர் தெளித்து விட்டு தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும். இந்த தொட்டியை நேரடி சூரிய ஒளி படாத இடத்துல வைக்கணும். 1 to 4 வாரத்துக்குள்ளே இலைகள் வர ஆரம்பிச்சிரும். 4 to 8 வாரத்துக்குள்ளே வேர்கள் வர ஆரம்பிச்சிரும். 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த தொட்டியிலேருந்து பெரிய தொட்டிக்கு இந்த கட்டிங்ஸை மாற்றணும். மாற்றிட்டு நேரடி சூரிய ஒளியில் வைக்கணும். 6 to 12 மாதம் ஆனதுக்கப்புறம் இந்த கட்டிங்ஸை தோட்டத்தில் நடலாம். நன்றி.